சித்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எல்லா கிளைமேட் சேஞ்ச்லேயும் நமக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையானது இந்த நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிப்போம். நிறையா பேர் நெல்லிக்காய் வந்து ஜூஸாக குடிக்க மாட்டாங்க. குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சில வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காய் ரசமாக வச்சு கொடுக்கலாம். ஸோ அது எப்படி வைக்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். நான் வந்து அடுப்பில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் ரசத்துக்கு வந்து தேவையானதெல்லாம் போடுறேன். பச்சை மிளகாய், அது கூட வந்து வெள்ளைப்பூண்டு, ஒரு சின்ன ரசப்பூண்டு, சின்ன பூண்டு வந்து முழுசாக வந்து இடிச்சு அதையும் போட்டு லைட்டாக வச்சுட்டு அது கூடவே தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை அது கூட போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு இப்போ நமக்கு எப்பயுமே ரசத்துக்கு நம்ம போட வேண்டிய பொருட்கள் மிளகு, சீரகம் எல்லாம் போடுவோமா. ஸோ அந்த மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா வதக்கும் போதே கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுருவோம். ஸோ அது தேவையான அளவுக்கு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுக்கலாம். போட்டு நான் வந்து ஒரு 2 நெல்லிக்காவை எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த நெல்லிக்காவை கூட கொஞ்சமாக தண்ணி வந்து புளி கலந்து தண்ணி கலந்து வச்சுருக்கேன். புளி எப்போவுமே நம்ம வந்து ரசத்துக்கு அதிகமாக போட மாட்டோம். ஒரே ஒரு விதை உள்ள அளவுக்கு தான் புளி வந்து போடுவோம். ஸோ அந்த அளவுக்கு புளியையும் நெல்லிக்காயும் போட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நெல்லிக்காய் சாறு ப்ளஸ் புளி அதையும் இதுக்குள்ளே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி நமக்கு வந்து வச்சுட்டு நார்மலாக உள்ள வாட்டர் ஊற்றினாலும் சரி, இல்லை சாதம் எதுவும் வடித்த தண்ணி இருந்துச்சுன்னா அதை ஊற்றினீங்கனாலும் அதுவும் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நான் சாதம் வடித்த தண்ணி தான் வந்து ஊற்றுறேன். ஸோ இது நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக வேண்டி கொடுக்குறேன். ஸோ இல்லை உங்கள்கிட்ட சாதம் வடிக்கிற தண்ணியில் நான் குக்கரில் தான் வைப்பேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நல்ல நார்மலான வாட்டர் ஊற்றினாலுமே உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ போட்டாச்சு, தேவையான சால்ட் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொத்தமல்லியோட காம்பு வந்து வச்சுருந்தோம்னா கொத்தமல்லி காம்பு விதை 2மே வந்து போடுங்க. கொத்தமல்லி இலை ப்ளஸ் காம்பு வந்து போடும்போது அது என்னென்னா அந்த இது வந்து நல்ல வாசம் கொடுக்கும் நமக்கு. ஸோ அதனால் கொத்தமல்லியோட இந்த காம்புகளை வந்து நம்ம வந்து அதில் போடலாம். போட்டு லைட்டாக கொதிச்ச உடனே எடுத்தால் அவ்வளோ ஒரு டேஸ்டான ரசம் வந்து நமக்கு ரெடி. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாத்துக்குமே வந்து கொடுங்க. ஏன்னா நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிற நேரத்தில் எல்லாத்துக்குமே வந்து ஜலதோஷ பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ இப்படி குடிக்கும்போது, இப்படி சாப்பிடும்போது ரசம் வந்து மிச்சம் இருந்தாலும் யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே குடிக்கவும் செய்வாங்க. ஸோ நீங்கள் கொடுத்து பார்த்து நல்லா இருக்கான்றத வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க. ப்ளஸ் புதுசாக யாரும் வியூவர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிஜமாவே ரசம் அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்ல வாசமும் வருது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்த ஒரு வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன்.